ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற பழைய சாதத்தில் இவ்வளோ நன்மைகளாக நாம் எல்லோரும் அந்த காலத்தில் அதை பழைய சாதத்தை சாப்பிட்டு எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அதனுடைய இதெல்லாம் பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ தான் தெரியுது. நம்ம அதை ரொம்ப இழந்துட்டாங்க எல்லாரும். அப்போ ரொம்ப மாடர்ன் லைஃபுக்கு போயிட்டு அது சாப்பிட்டா என்னவோ பெரிய இதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க மருத்துவர்லாம் கண்டுபிடிச்சி கூறுனா நல்லதாக நினைக்கிறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அதை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்தியா விஞ்ஞானி அமெரிக்காவில் வசிக்கிறாருங்க, பிரதீப் நவர். அவர்கள் கூறிய சில டிப்ஸ் எல்லாம் படித்ததில் தான் நானும் சொல்கிறேன். அதே போல் எனக்கு தெரிஞ்சதையும் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன். என்னென்னா, முதல் நாள் மீதமான சாதத்தில் நீர் ஊற்றி வச்சுட்டு அந்த சாப்பாடை தான் நம்ம பழைய சாதம் சாப்பிட்றோம் இல்லைங்களா. அதில் B6 அண்ட் B12 விட்டமின்கள் ஏராளமாக இருக்குதுன்னு அமெரிக்க மருத்துவர்கள் அப்புறம் கூறுறாங்க. அதே போல் உடலுக்கு, குறிப்பாக சிறு குடலுக்கு நன்மை செய்யும் மில்லியன் பாக்டீரியாஸ் பெருகி நம் உணவு பாதை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுங்க. கூடவே 2 சிறிய வெங்காயம் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அபரிதமாக பெருகிறதுங்க. நம்ம வெங்காயத்தினால எல்லா கிருமி நாசினியும் கூட. அதனால் எவ்வளோ பாருங்கள், அந்த காலத்தில் அதனால தான் நோய் நொடியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ உடல் உழைப்பு செஞ்சுருக்காங்க. சரிங்களா. மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. காலையில் அந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகுங்க, அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க. இரவே தண்ணி ஊற்றி மூடி வைப்பதால் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா. மறுநாள் இதை சாப்பிடும்போது என்னாகுன்னா, உடல் சூடு தணிக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். குடல் புண்ணு, வயிற்று வலி போன்றவற்றையும் குணப்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. எல்லாருக்குமே இது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க நார்ச்சத்து மலச்சிக்கல்லாம் இல்லாமல் பார்த்துக்குது. அது எல்லாருக்கும் தெரியுங்களா. அதனால தான் இந்த மாதிரி சொன்னோம்னா நம்மளுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா. இந்த பழைய சாத உணவு முறை இருக்குது இல்லைங்களா, அதை தொடர்ந்து சில நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நல்ல உடலில் வித்தியாசம் தெரியுதுன்னா, ரத்த அழுத்தம் கட்டுக்குள் விட்டதாகவும் உடல் எடை குறைந்ததாகவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வின்றி வேலை செய்ய உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அதுதாங்க உண்மை. அதே போல் அலர்ஜி, அரிப்பு இது கூட இருக்கவங்களுக்கு கூட இதை சட்டுன்னு இதை பழைய சாதம் சாப்பிட்றதுனால சரியாயிடும்னு சொல்கிறாங்க. சரியாகவும் செய்யுதுங்க. அல்சர் இருக்கவங்களுக்குன்னா இது சிறந்த மருந்துன்னே சொல்லலாம். சரிங்களா. இது நல்ல பலன் கிடைக்கும். அந்த புண்ணெல்லாம் ஆற்றிடும், மலச்சிக்கல்லாம் குறைச்சிடும். அப்புறம் அது எல்லாவற்றுக்கும் மேலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவு கிடைக்கிறதுனால எந்த நோயுமே வராது. சரிங்களா. பழைய சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி தானே. கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணி வாரத்தில் 2 நாளாச்சும் 1 நாளாச்சும் சாதம்லாம் மிச்சமாகாமல் வேஸ்ட் பண்ணாமல், மிச்சமானால் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க.